ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி கேஸை பார்க்க போகிற சிறகடி கேஸையில் நம்ம ரோகிணி பாடுற பாட்டை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. யார் நம்ம ஸ்ருதி தாங்க. இவ்வளோ நக்கல் பண்ணுறாளே, சிரிக்க வேணான்னு சொல்லுடா, சிரிக்கும் போது அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு காண்டாகுதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அசிங்கமாக இருக்கா, உனக்கு அசிங்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சிரிக்கிறேன்ற டைலாக் போடுவானுங்களே, அந்த மாதிரி சொல்ல கடைசியில் ஓ மூஞ்சி அசிங்கமாக இருக்குடான்னு திருப்பி ரிப்பீட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்துவும் நம்ம மீனாவுங்க நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஏங்க பாவம் நம்ம ரோஹிணிங்க எப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்ல, பாவம் பார்க்காதமா ஐயோ பாவம்னு பார்த்தா கையோடு வந்துருமான்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க கூட இருக்காங்களே, அதான் நமக்கு எதிரியாகவே இருக்கலாம், அவங்கள ஐயோ பாவம்னு நினைப்போம். ஆனால் அவங்க நமக்கு குழி தோண்டி வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னால எல்லார் லைஃப்லையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி முத்து ஒரு பாடம் சொல்ல, ஏம்மா வேணாம்மா நீ நல்லவளாக இருக்கவே இருக்காதம்மான்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. அந்த டைம் பார்த்து எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது, உங்களவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இன்னும் கண்டாகுது. அந்த டைம் பார்த்து நம்ம வித்யா இருக்காங்களே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உன்ட்ட இதுக்கு ஐடியா கேட்குறா, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஒரு லக்கி பர்சன் யாருப்பா அப்படின்றாங்க. ஏன்னா வாயை திறந்தாலே மூட மாட்டாலே, அந்தளவுக்கு வாயடிப்பான்னு சொல்ல, தம்பி எல்லாரும் சொல்கிற பழமொழி தான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, வாயடிக்கிற பொண்ணை கூட நம்பிடலாம், ஊரை கெடுக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா தூங்கலாம்ப்பா, காலைல ஏஞ்சி பேசலாம் அப்படின்னு சொல்ல, மார்னிங் ஏஞ்ச உடனே சொல்கிறாங்க, ஒரு ஃபோன் வருது, யாருக்கு ஸ்ருதிக்குங்க. உடனே என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் புக் பண்ண நான் சொல்லணும், ஆன்ட்டி கோவப்படுவாங்க தானேன்னு சொல்லி கேட்டவங்க, ஆமாம் கோவப்படுவாங்க, அப்போ நான் போய் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. வேற லெவல்மா, நீ மாமியாருக்கு பயப்படாத, நீ பெரிய ஆளாக இருக்க, மாமியாரா மருமகளா அப்படின்னு பார்த்தா மருமக தான் ஜெயிப்பாங்கிறத நீ நிரூபிக்கிற, உன் சைட்லேருந்து பார்த்தா அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்